ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான கொத்தமல்லி பிரியாணி செய்ய போகிறோம். இது டேஸ்ட் அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி எடுத்து அதை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இஞ்சி 2 பீஸு, 4 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம். போட்டுவிட்டு இதை இப்போ அடுத்து இதில் ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுவோம். சோம்பு போட்டுவிட்டு அப்புறமா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டுக்கிடலாம். அடுத்து கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இலையெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இப்போ இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கிடலாம். குக்கரில் கடலை எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி விட்டுக்கிடுவோம். விட்டுவிட்டு அப்புறமா நெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிடுவோம். சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ அடுத்து சோம்பு 1/4 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 1, ஏலக்காய் 1, அன்னாச்சி மூக்கு 1 போட்டு அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். இந்த மல்லி இலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து நிறைய இருக்குது, நார் சத்து இருக்குது. ஜீரண சக்தி அடிக்கடி ஜீரணம் இல்லாமல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இதுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்ல, அதையும் போட்டுக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே போட்டுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த கொத்தமல்லி இந்த ரொம்ப உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதை ஒரே 1 ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், ரெடிமேடு கடையில் வாங்கினது. அதை 1 ஸ்பூன் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தம் 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ 3 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதில் நம்ம அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சோம்ல, அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் இப்போ போட்டுக்கிடலாம். போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு இதை குக்கரை மூடி ஒரு 6 விசில் வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த மல்லியில் அடிக்கடி செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இப்போ குக்கர் போட்டு மூடியாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ 6 விசில் போச்சு. கேஸ் ரிலீஸ் ஆகட்டும். இதை குக்கரை மூடியை இப்போ திறந்து பார்த்தோம். இப்போ நல்லா வெந்துருச்சு சாதம். இது கொஞ்சம் ஆறுனோம்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ சூடாக இருக்கும்போது கிளறினோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லா விதையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இது. அப்புறமா உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். அப்புறம் கெட்ட கொழுப்பை இதை கரைச்சிரும். நல்ல கொழுப்பு தான் கிடைக்கும். நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி உணவில் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு தோலுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இதை அடிக்கடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அருமையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.